வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் தக்காளி ஊத்தப்பம் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். அதே டைமில் என்னோடய வெர்ஷன் ரெசிபி இந்த ஊத்தப்பத்தில் நான் தயார் பண்ண போகிறேன். சீஸ் சேர்த்து தக்காளி ஊத்தப்பம் தயார் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியின் டீட்டெயில் அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். முன்கூட்டியே எல்லா பொருட்களும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொடியை நம்ம எல்லா அரிஞ்சிக்கணும். வெங்காயம், தக்காளி, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே பொடியாக ஆன மட்டுக்கும் பொடியாக நறுக்கிக்கணும். சீஸ் 2 விதமான சீஸ் யூஸ் பண்ண போகிறேன். செடார் சீஸ், மொசரல்லா சீஸ். தேங்காய் பூ யூஸ் பண்ண போகிறேன். இங்கே சீரகமும் கடுகும் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இட்லி தோசை மாவு எது இருக்கோ நீங்கள் அது யூஸ் பண்ணலாம் ஊத்தப்பத்துக்கு. ஏற்கனவே உங்களுக்கு இட்லி அண்ட் தோசை மாவு ரெசிபி நான் காமிச்சிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இட்லி தோசை மாவு ரெசிபிக்கு உங்களுக்கு டைரெக்ட் ஆகும். இப்போ நம்ம ஊத்தப்பம் தயார் பண்ணலாம். மிதமான தீயில் தோசை கல் வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சதும் ஒரு அரை வெங்காயம் எடுத்து எண்ணெய் சேர்த்து தோசை கல்லில் லைட்டாக தேய்ச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மனம் நல்லா கூடும் ஊத்தப்பம் நம்ம செய்கிறப்போ. 2 கரண்டி அளவுக்கு மாவு நான் இட்லி தோசை மாவு சேர்த்து நல்லா தோசை தேய்ச்சிருக்கேன். தோசை நம்ம தேய்ச்ச பிற்பாடு அது மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நான் வறுத்து வச்சுருக்க சீரகம், கடுகு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு ஈவன் லேயராக நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். கரண்டியை வச்சு நல்லா அமுக்கி விட்டுருக்கேன் அந்த மாவில். இப்போது தோசை ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் ரோஸ்ட் ஆகிறதுக்கு. இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்க போகிறேன். நல்ல மனம் கூடும். ரோஸ்ட் ஆகிறப்போ நல்ல மனம் கூடும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீக்கெண்டுக்கு தயார் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹெவியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும். இப்போ இன்னொரு பக்கமும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நம்ம பரிமாற வேண்டியது தான். இப்போ தயார் டொமேட்டோ ஊத்தப்பம். இப்போ நான் சீஸ் டொமேட்டோ அண்ட் ஆனியன் ஊத்தப்பம் ரெடி பண்ண போகிறேன். தண்ணி தெளிச்சிருக்கேன் தோசைக்கல் மேலே. தோசைக்கல் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வெங்காயம் தேய்ச்சி எடுக்க போகிறேன். இப்போது மாவு சேர்த்து தோசை நம்ம இடணும். ஈவன் லேயரில் தோசை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் ரோஸ்ட் பண்ண போகிறேன் இந்த தோசையை. இப்போ இன்னொரு பக்கமும் ரோஸ்ட் ஆகிருக்கு. திருப்பி போட்டு நான் தக்காளி பழம், வெங்காயம், சீஸ் எல்லாம் நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், மெஷர்மெண்ட்ஸ், செய்முறை எல்லாம் என்னோடய பிளாகில் நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபி யூடியூப் இங்கிலீஷ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். என்னை ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து மேலே ஈவனாக சீஸ் துருவி போட்டு லைட்டாக மூடி போட்டு அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டேன் அந்த தோசையை. இப்போ டொமேட்டோ ஊத்தப்பத்துக்கு மேலே கொஞ்சமாக நான் வெங்காயம், தக்காளி மேலே தூவுறேன். அது மேலே தேங்காய் கூட தூவ போகிறேன். சீஸ் அண்ட் டொமேட்டோ ஊத்தப்பத்துக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிருக்கேன். இப்போது தேங்காய் பூ டொமேட்டோ ஊத்தப்பத்துக்கு நான் தூவிருக்கேன். தேங்காய் பூ ஆன மட்டுக்கும் சூடாக பரிமாற போகிறேன். தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியோடு இது நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்தது. ஆன மட்டுக்கும் சூடாக சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அருமையாக நல்லா வந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த தோசையில் அந்த கீ வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, this is Vidya Lakshmi. Until next time, thank you so much for watching. Bye bye.